அதாவது வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிஜேபிக்கும் எங்களுக்கும் ஒரு ரகசிய கூட்டணி இருக்குது என்று சொல்லும்போது அது எந்த காலத்திலாவது அண்ணாமலை மறுத்தாரா? மறுக்கல. மாறாக இன்னைக்கு பிஜேபியும் இன்னைக்கு டிஎம்கேயும் ரகசிய கூட்டணி. அந்த ரகசிய கூட்டணி ரெண்டு கார்பரேட் கம்பெனி ஒன்னாகி இன்னைக்கு வந்து ஒரு ரகசிய கூட்டணி அமைத்து அது பெரிய அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு விவாத பொருளாகிவிட்ட நிலையில இன்னைக்கு ஸ்டாலின் பேச்சை கேட்டுட்டு அந்த மாதிரிலாம் வந்து இல்ல அப்படின்றதுக்கு அவர் தன்னுடைய அந்த மேடையை வந்து இன்னைக்கு வந்து ஒரு அநாகரிகமாக பயன்படுத்திய ஒரு சூழ்நிலை தான். அண்ணாமலையுடைய தகுதி என்ன? ஒரு 3 வருஷம் தான் அரசியல். பொதுச் செயலாளருடைய தகுதி என்ன? ஒரு கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர், அதன் பிறகு வந்து பல்வேறு, அதாவது சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர், ஒரு முதலமைச்சர். ஒரு கொடி பிடிக்கின்ற தொண்டன் கூட ஒரு கொடி கட்டிய காரில், அரசு காரில் ஒரு முதலமைச்சராக வர முடியும் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான் முடியும். அப்படி உங்களுடைய நிலைமையே வந்து அண்ணாமலை, நான் பண்பாடோட பேசுறேன், அண்ணாமலை மாதிரி தரம் தாழ்ந்து பேசல. உங்களுடைய நிலைமையே ஒரு விட்டில் பூச்சி எத்தனை நாள் தெரியுமா? அதனுடைய வாழ்க்கையே 7 நாள். விட்டில் பூச்சி ஒரு முழுமையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மின்மினி பூச்சி. இந்த அளவுக்கு தான் வந்து அண்ணாமலையினுடைய அந்த ஒரு அரசியல் நிலைமை இருக்கு. ஆனால் இதை மறந்துட்டு இன்னைக்கு ஒரு பாரம்பரியமிக்க ஒரு கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 31 வருஷம் ஆண்ட கட்சி. அது மட்டும் இல்லாமல் ஏறக்குறைய வந்து 52 ஆண்டுகள் கடந்து இன்னும் வந்து 100 ஆண்டுகள் வந்து இருக்கின்ற பல்வேறு வகையில் வந்து மக்களுக்கு செய்கின்ற 2026 ஆட்சி அமைக்கின்ற வல்லமை பெற்றிருக்கின்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை பேசுறேன்னா அதுக்கு கொஞ்சமாச்சும் யோகியதை இருக்கா? அண்ணாமலைக்கு இல்ல தகுதி இருக்கா? பேசக்கூடிய அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த முகாந்திரம் இருக்கா? இல்ல. 1,12,000 பேர் இன்னைக்கு வந்து உள்ளாட்சி தேர்தலில் நாங்க நிக்க வைப்பேன்னா பல பூத்துல ஆளே இல்ல. கேண்டிடேட் 1,12,000 பேர் கிடையாது. அப்படி இருக்கும்போது 1,12,000 பேர் வந்து நிக்க வச்சிருவாரு. அந்த 1,12,000 பேர் ஜெயிச்சிருவாங்களாம். அந்த ஜெயிச்சுட்டு அவங்க வந்து ஆட்சி பிடிச்சிருவாங்களாம். எப்படிப்பட்ட வந்து ஒரு கற்பனையான கோட்டையை இன்றைக்கு திரு அண்ணாமலை வந்து இன்னைக்கு வந்து சொல்றாருன்னா எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு கற்பனையிலேயே இன்னைக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. கற்பனையிலேயே மிதந்து கொண்டிருக்கிறார். ஒரு மின்மினி பூச்சி போல, ஒரு விட்டில் பூச்சி போல. அப்ப சொல்றாரு திராவிட இயக்கம் ஒழிக்கிறது தான். இதுவரை திமுக வாய் திறக்கல. ஏன்னா திராவிட இயக்கம் வரும்போது அண்ணா திமுக ஏதாவது வாரஸ் பாரதி வாய் திறந்திருக்காரா? எப்பறம் அவங்களால முடியும் அப்படின்னு சொல்றாங்களா? இதுவரை சொல்லவே இல்லை. திராவிட இயக்கத்தை ஒழிச்சிடலாம். திமுக வந்து நீ எப்படி வேணாலும் பேசிக்கோ, ஆனால் திராவிட இயக்கங்கள் ஒன்றாக இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த விட்டில் பூச்சி பெரிய ஆலமரம், பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீரனா இருக்கின்ற அந்த குதிரை ஓடக்கூடிய ஒரு மாபெரும் வந்து இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். அந்த இயக்கத்தை போய் ஒழிக்கிறது வேலைன்னா கருணாநிதி அவங்க அப்பாவாலேயே முடியல, கருணாநிதி முப்பாட்டனால முடியல, உங்க அப்பாவாலே முடியாது, அண்ணாமலை அப்பாவால முடியாது, அப்பாவாலே முப்பாட்டனால முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து தொட்டு பார்த்தால் அவன் கெட்டு போனவனாக தான் நிச்சயமா இருப்பான். இதுதான் வந்து இன்றைக்கு வரலாறு. எனவே எத்தனை 7 ஜென்ம அண்ணாமலை எடுத்தாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இனி அழிக்கிறதுக்கு ஒருத்தம் கூட பிறக்க முடியாது. அப்படி நேற்று பிறந்த குழந்தை இது, கிட்டத்தட்ட 3 வருஷம் குழந்தை. இந்த குழந்தை பார்த்து 52 வருஷம் பெரிய அளவுக்கு அனுபவம் பெற்ற அனுபவசாலி, பெரிய அளவுக்கு வந்து இருக்கின்ற ஒரு ஆலமரம் போல இருக்கின்ற இயக்கத்தை அழிக்காம ஒழிக்காம இன்னைக்கு விரக்தி அண்ணாமலை பொறுத்தவரை. என்னன்னா லண்டன் போறாரு போல இருக்கு. ஒரு பக்கம் ஸ்டாலின் வந்து அமெரிக்கா போறாரு. 2 பேரும் போய் அங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியல. இங்க நின்னா இங்க பேசுறாங்க தெரிஞ்சு சொல்ல, அங்க போய் என்ன கனெக்டிவிட்டி ஆக போதோ அது தெரியல, அது ஒரு விஷயம். ஆனால் ஒரு மேனேஜரை ரிலீவ் பண்ணிட்டாங்க. உன்னுடைய பொசிஷன் என்ன? ஒரு மேலாளர், ஒரு மேனேஜர், ஒரு கம்பெனியுடைய மேனேஜர், ஒரு கட்சியினுடைய ஒரு பொதுச் செயலாளர், 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் இயக்கத்துடைய ஒரு தலைவர். ஆனால் ஒரு மேனேஜர் போய்
2 கோடிக்கு மேற்பட்ட தலைவர்கள் கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் இயக்கத்தையும் அதனுடைய பொதுச்சாலை இழிவுபடுத்துறாரு சொன்னால் இந்த விட்டில் பூச்சி எல்லாம் இந்த கடைசி காலத்தில் என்ன ஆகுன்னா இந்த பல்பு பெரிய அளவுக்கு பிரகாசம் எரியும், அப்புறம் பார்த்தா டப்புன்னு ஃபியூஸ் போயிடும். அந்த மாதிரி ஃபியூஸ் போன அண்ணாமலையாக தான் இன்னைக்கு நாட்டு மக்கள் பார்ப்பாங்க. அதில் இந்த வாய்ஜாலம், இந்த உதாறு, இந்த சவால் விடுறது, இதெல்லாம் பேச்சோட தான் உங்களுக்கு அடங்கும். எந்த காலத்திலும் சரி ஆட்சின்றது உங்களுக்கு ஒரு பகல் கனவு தான், ஒரு காணல் நீர் தான். கோட்டை பக்கமே வர முடியாது. அதோட ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட உங்களால் ஜெயிக்க முடியாது. அப்படி இருக்க நிலையில இன்றைக்கு நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழித்துவிட நினைத்தால் நிச்சயமாக உங்க அப்பா இல்ல, உங்க அப்பாவுக்கு அப்பா எவன் வந்தாலும் சரி, நான் வேற வழி இல்லாம சொல்றேன், யார் வந்தாலும் சரி, எந்த கோபம் வந்தாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க முடியாது.